கவுன்சிலிங்னா சொல்யூஷன், கவுன்சிலர்ஸ்னா சொல்யூஷன் கொடுக்குறவங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு நிறைய பேரே வருவாங்க. வந்து கேட்குறவங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஃபோன்லேயே கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஃபோன்லேயே வந்து ஒரு 5 நிமிஷம் நான் என் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. ஆலோசனை பெறுதல்னு வரும்பொழுது 30 வயதில் ஒருத்தங்க வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோம். அவங்க ஒரு 25 வருட அனுபவத்தை 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடணும். கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவர் தீர்வு கொடுத்துருவாரு, நம்ம எடுத்துகிட்டு போய் நாளைக்கே இதை அப்ளை பண்ணி அப்படின்னு அந்த துணியே முதல்ல தவறு. ஆராய்ந்து உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், எடுக்காத. எடுனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, எடுக்காத அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ கவுன்சிலர்கிட்ட ஏன் நான் போகணும்? அவர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குற ஆள், அவ்வளவுதான். ஒரு 3 ப்ரியாரிட்டியான விஷயம், திஸ் இஸ் த ரைட் டைம் நீங்கள் வந்து கவுன்சிலர்ஸை பார்க்கணும். ப்ரொஃபஷனலாவோ ஃபினான்ஷியலாவோ பர்சனலாவோ நம்ம கையை விட்டு நகர ஆரம்பிக்குது, அது நம்ம கண்ட்ரோல்லேயே இல்லை. ஹை டைம் ஃபார் அஸ் ஃபார் எனி ஒன் டு கம் டு கவுன்சிலிங். இந்த உங்களுக்குள்ளே புலம்புறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ள அதாவது பெஸ்ட்டான விஷயங்களை வந்து நமக்குள்ளேயே நம்ம பேச விரும்புறதில்ல, ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுவோம். ஆல் ஐ எம் யோகி, ஆல் அதர்ஸ் ஆர் சின்னர்ஸ். நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமானவன், மீத இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாவிங்க, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அந்த ஆட்டிடியூட் எடுத்தால் கவுன்சிலிங் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ், பட் இட் வில் டேக் டைம். இப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஹியூமனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்ற போது அதை எப்படி சரிப்படுத்துறது? நம்ம பொதுவாக சர்வைவல்னு ஹியூமன்ஸுக்கு வந்ததுலேருந்து புலி வந்து உங்களை வேட்டையாடுறதுக்காக புலி வருது. மனிதன் என்ன யோசிக்கணும்? புலியோட பார்வையிலேருந்து அது கரெக்டு தான், நீ என்ன சாப்பிட்டுட்டு போ, அப்படி தானே உட்காந்துருக்கணும். ஐ ஆம் ரைட்டுன்ற தாட் வந்து உங்களுக்கான க்ரோத்தை கொடுக்குறவரை அது கரெக்ட். ஃபேமிலியில் க்ரோத்து, ரிலேஷன்ஷிப்பில் க்ரோத்து, ஃபினான்ஷியலில் க்ரோத்து, ப்ரொஃபஷனில் க்ரோத்து, நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எப்படி உங்கள் குடும்பத்தை கொண்டு வரணுன்றதில் க்ரோத்து வர ஐ ஆம் ரைட். வணக்கம், வெல்கம் டு மமாமியாஸ் லான்ச். நான் ஆஷா பாக்கியராஜ். இன்றைக்கி நம்மளோட பாட்காஸ்டில் எனக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம், ஐ எம் வெரி ஹானர்ட் டு வெல்கம் திஸ் கெஸ்ட், என்னோட மென்டர், ஃபவுண்டர் ஆஃப் ZNLP அகாடமி, மிஸ்டர் ஜெய்சேகரன் சென். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் வந்து கவுன்சிலிங்குன்னு மட்டும் இல்லை, இந்த 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேரை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு செல்ஃப் குவெஸ்டின் உங்களுக்கு, ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் ஜெய் சார் வந்து ரிவைண்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்லி மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா என்ன சொல்லுவீங்க? ஸ்ட்ரைட்டாகவே பதில் சொல்லணுன்னா இன்னும் பொறுமையாக இரு, அதுதான். பட் பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு முயற்சி, தி மமாமியா லான்ச். இந்த லான்ச் பொறுத்தளவு பொதுவாக எனக்கு டக்குன்னு லான்ச்னோடனே என்ன ஞாபகம் வரும்னா, நீங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டு உங்கள் செக்யூரிட்டி செக்லாம் முடித்ததுக்கு பிறகு ஃப்ளைட்டுக்கான டைமுக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இளைப்பாறுகிற இடம், அதாவது லேப்டாப்பை ஓப்பன் பண்ணியோ அல்லது அட்லீஸ்ட் சும்மா உட்காந்துருந்தோ அல்லது டயர்டாக இருந்தால் ஒரு சின்ன தூக்கம் போட்டோ நாம் வந்து மீண்டும் ரெஃப்ரெஷ் ஆகிக்கிற, அதாவது புத்துணர்ச்சியை வந்து இளைப்பாறுதலால் பெறக்கூடிய இடம் தான் லவுஞ்ச். இப்போது மமாமியா லவுஞ்ச் அப்படின்னா நான் எப்படி இது அஃப்கோர்ஸ் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படின்னா நான் எப்படி இதை பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஒருத்தங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. வீட்டில் இருந்து கிளம்புறதுன்றது ஹரிபரியாக அந்த டைம் அது இதுன்னு காரில் ஏறி உட்காந்தாச்சு. அடுத்து ஆஃபீஸ் போனால் திரும்ப பிஸி ஆயிடுவோம். இந்த இடைப்பட்ட டிராஃபிக்கில் வந்து ஒரே ஒரு கன்சலேஷன் வந்து அந்த காருக்குள்ளே கார் தான் லவுஞ்ச், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறேன். அப்படி உட்காந்துருக்கும் பொழுது இந்த பாட்காஸ்ட்டை ஒருத்தங்க கேட்கும் பட்சத்தில் மனதில் இளைப்பாறுதல், தாட்ஸில் கொஞ்சம் இளைப்பாறுதல், அல்லது நமக்கே நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இளைப்பாறுதல் அப்படின்ற ஒரு ஏரியாவை நோக்கி ஐ கெஸ் இது போகும்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ சார். அந்த இதில் நிச்சயமாக வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுதும் சரி, இப்போவும் ஸ்டூடெண்ட்டாக தான் உங்களை பொசிஷன் செஞ்சுக்கிறீங்க. எப்போவுமே ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதும் சரி, புதிய முயற்சிகளை தொடங்கும் பொழுதும் சரி, அந்த க்யூரியாசிட்டி, ஆர்வம்ன்றது தான் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அந்த விதத்தில் இந்த மமாமியா லவுஞ்ச் வந்து மிகப்பெரிய
ஒரு உயரத்தை நோக்கி போகணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்து. இப்போ உங்கள் கேள்விக்கு வந்தால், இந்த நேரடியான பதில் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இங்கேருந்து 20 வருஷம் கழித்து இந்த கேள்வியை வச்சாலும் திரும்பி பார்த்து 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜெய் அப்படின்னு கேட்டால் மீண்டுமே என்ன வரும்னா, இன்னமும் கூட கொஞ்சம் பொறுமையாக சில முடிவுகளை எடுத்திருக்கலாம், பொறுமையாக இருந்திருக்கலாம், அல்லது நிதானிச்சிருக்கலாம் அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு லைன் ஓடும். அப்படின்னா நம்ம எடுத்த முடிவுகள்லாம் வேகமாக எடுத்துட்டோமோ அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு தோணும். அப்படி இல்லை. அது நாம் அந்தந்த நேரங்களில் அந்தந்த வாழ்க்கைக்கான முடிவுகளை சரியாக தான் எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்ட இந்த முதிர்ச்சியோட அந்த வயதை தொட்டோம்னா நிச்சயமாக அப்போ எடுத்த முயற்சிகள் முடிவுகள்லாம் எடுத்துருக்க மாட்டோம். அப்போ எடுத்த முடிவுகளை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்திருப்போம், தவிர்த்திருப்போம், அல்லது தள்ளி போட்டிருப்போம், அல்லது சில முடிவுகளை துணிச்சலாக கூட எடுத்திருப்போம். அதனால் அதுதான் அதற்கான பதில். சார், பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா உங்களை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறோம் அந்த பொறுமைன்ற விஷயம். இப்போ நீங்கள் இன்னும் பொறுமை அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள்லாம் இன்னும் எந்த அளவுக்கு அந்த பொறுமையை வளர்த்துக்கணும் அப்படின்றது ஒன் இம்பார்ட்டன்ட் திங். சார், இப்போ ரீசெண்ட் டைமாக நிறைய பேர் கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட உட்காரும் போதே கவுன்சிலிங்னா சொல்யூஷன், கவுன்சிலர்ஸ்னால் சொல்யூஷன் கொடுக்குறவங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேரே வருவாங்க. அப்போ அது மாதிரி ஒரு எண்ணத்தோட வரவங்க யாராவது நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சொல்யூஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி யாராவது ஒரு கிளைண்ட்ஸ் பார்த்து நீங்கள் அவங்கள எப்படி சார் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் கேட்குறவங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஃபோன்லேயே கேட்குறவங்களாம் இருக்காங்க. ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் நான் என் பிரச்சனையை சொன்னால் நீங்கள் ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு. ஆக்சுவலாக கவுன்சிலிங், அந்த ஆலோசனை பெறுதல் அல்லது ஆலோசிக்கிறது அப்படின்றதே அதனுடைய அடிப்படை உளவியல் என்னென்னா, எனக்கு 4 முடிவுகள் தெரியுது அல்லது தெரியலை, ஆலோசித்து பெற்றுக்கணும். தெரியுது ஆனால் சரியான்னு தெரியல. நான் இப்போ இந்த உறவில் இருந்து வெளியில் வந்துடலான்னு நினைக்கிறேன், ஆனால் அது சரியான்னு தெரியல. இல்லை இந்த உறவை தொடரணும்னு நினைக்கிறேன், அது சரியான்னு தெரியலை. அப்படின்ற இடத்துல தான் ஒரு கவுன்சிலரை நோக்கி நம்ம நகர்றோம். அப்போது ஆலோசனை பெறுதல்னு வரும்பொழுது நாம் ஒரு 30 வயதில் ஒருத்தங்க உட்கார்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க ஒரு 25 வருட அனுபவத்தை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே சொல்லிடணும். அதுவே பெரிய சவால். எப்படியோ அவங்க சொல்லிடுறாங்க, அழுது புலம்பி சிரித்து எப்படி வேணால் சொல்லுவாங்க. அந்த 30 நிமிடம் அல்லது 45 1 மணி நேரத்துக்குள்ளே அதை சொல்லி முடித்த உடனே கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவர் தீர்வு கொடுத்துருவார், நம்ம எடுத்துகிட்டு போய் நாளைக்கே இதை அப்ளை பண்ணி அப்படின்னு அந்த துணியே முதல்ல தவறு. ஸோ அப்போ எதுக்கு சார் கவுன்சிலிங் வரணும்? அந்த ஆலோசிக்கிறதுன்றது எதுக்குன்னா, கவுன்சிலர்கிட்ட இருந்து வருகிற ஒரு பார்வையை நாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே நமக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா, சில முடிவுகள்லாம் நான் கவுன்சிலிங் முடிக்கும் பொழுது என்கிட்ட பேசுவாங்க, நான் நாளையிலிருந்தே ஐ திங்க் இதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நான் பொதுவாக என்ன சொல்வேன்னா, இங்கே நம்ம பேசணும், நீங்கள் உங்கள் தரப்பு சொன்னீங்க, நான் என் தரப்பில் உள்ளதை மனசில் உள்ளதை சொன்னேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துங்க, இதை பற்றியே யோசிக்காதீங்க. இந்த தாட் இப்போ உள்ளே போயிடுச்சு அல்லது உள்ளே போகலை, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அது ஒன்று உள்ளே போயிடுச்சு அல்லது போகலைன்னு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கேட் ஆன் த வால் மாதிரி உட்காந்துருக்கோம். அது இருக்கட்டும். ஒரு 1 வீக் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது நான் சொன்னதனுடைய நல்லது கெட்டது என்ன, கவுன்சிலர் சொன்னதனுடைய நல்லது கெட்டது என்ன அப்படின்னு 4 பக்கத்தையும் அது ஆராயும். ஆராய்ந்து உள்ளுணர்வு ஒன்று சொல்லும், எடுக்காத. எடுனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, எடுக்காத அப்படின்னாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அப்போ கவுன்சிலர்கிட்ட ஏன் நான் போகணும்? அவர் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை கொடுக்குற ஆள், அவ்வளவுதான். கவுன்சிலர் 2 பார்வை இருக்குது. நீங்கள் தீர்வு சொல்லுவாங்கன்ற பாசிட்டிவான பார்வை ஒன்று சொல்கிறீங்க. நிறைய பேர் கவுன்சிலர்கிட்ட போகிறோன்னா மனநிலை நம்ம எனக்கு என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுவுமே தவறு. அவர் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு பைத்தியம் இருக்கிற மாதிரியும் அதை ட்ரீட் பண்ணுற அதெல்லாம் கிடையாது. உங்களிடம் ஒரு பிரச்சனை இருக்குது. பொதுவாக
இங்கேருந்து ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி 60 வருடத்துக்கு முன்னாடி கவுன்சிலர்ஸ் இருந்தாங்களா? இல்லை. அப்போ என்ன நடந்தது? அப்போ என்ன நடந்ததுன்னா, ஊருக்கு பெரிய மனிதர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் கவுன்சிலர். அல்லது நம்ம வீட்டில் பெரியவர் ஒருத்தர் இருப்பார், தாத்தா சொன்னால் அவ்வளோதான், இல்லை கொள்ளு தாத்தா சொன்னால் அவ்வளோதான், இப்படி ஏதோ இருக்கும். அதுக்கு பிறகு அப்பா அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தார். ஆனால் ஆச்சரியமாக அப்பா ஆக்குப்பை பண்ணும்போது தான் நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து நியூக்ளியர் ஃபேமிலியை நோக்கி நகர்ந்தோம். இப்போ அப்பாக்களுக்கே இதை சொல்ல தெரியுமா தெரியலையான்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறோம். அப்போ அத்தை சித்தப்பா மாமாலாம் இல்லை, பக்கத்தில் இல்லை. இருந்தால் அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பொதுவாக ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அப்பா திட்டும்போது சித்தப்பா சப்போர்ட் பண்ணுவார். ஒரு திட்டு நடக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அங்கேயே அது பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே திட்டு தான் அல்லது பாராட்டு தான். ஒன்று என் பொண்ணு மாதிரி வராதுன்றது, அல்லது என் பொண்ணை திட்டுறது, இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கும். அந்த நியூக்ளியர் ஃபேமிலிக்கு வந்ததுக்கு பிறகு நமக்கு வந்து நியூட்ரலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னு கிடைக்கிறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம கவுன்சிலர் நோக்கி வரமே தவிர கவுன்சிலர் நோக்கி தீர்வுக்கு வரல. நிறைய பேருக்கு என்னென்னா, நான் போனேன், அவர் சொன்னது கூட எனக்கு ஒன்றும் சரியாக வரல அப்படின்வாங்க. அவர்லாம் சொல்கிறதுலாம் சரியாலாம் வராது. அவர் ஒரு பார்வை எடுத்து வைக்கிறார். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு வராங்கன்னா நீங்கள் ஒரு பார்வையை தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் தீர்வு சொல்லணுன்னா, நான் தீர்வு சொல்லணுன்னா, நானும் அந்த குடும்பத்தில் 35 வருஷம் வாழ்ந்துருக்கணும். அப்புறம் நான் அந்த குடும்பத்தில் 35 வருஷம் வாழ்ந்தால் தான் என் பேச்சை கேட்க மாட்டாங்களே. அதனால் ஒரு கவுன்சிலர்ன்ற ஒரு எக்ஸ்டர்னல் பர்சன் ஒரு பார்வையை சொல்கிறாரு. நாட் நெசசரிலி அது வந்து ஒரு தீர்வாக நம்ம எடுத்துக்கிட்டு உடனே போய் அப்ளை பண்ணி அப்படிலாம் இல்லை. அந்த பார்வையை நம்ம யோசிக்கலாம், வேணும்னா எடுத்துக்கலாம். அப்புறம் 2 இருக்குது. சில நேரங்களில் நான் சொன்னதை வந்து உடனே எடுக்கலை. இல்லை சார் நீங்கள் சொன்னது எனக்கு சரியாக வரல அப்படின்னு போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் 6 மாதம் கழித்து எடுத்துக்குவாங்க. 1 வருஷம் கழித்து எனக்கு கூப்பிடுவாங்க, சார் நான் நீங்கள் சொன்னதை முதல்ல செய்யலை, எனக்கு அது அவர் சொல்ல அதெல்லாம் வேலைக்காகாதுன்ட்டு சாரி டு சே திஸ் சார், நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக வராதுன்னு திட்டிகிட்டே போயிட்டேன் நான் மனசுக்குள்ளே. ஆனால் ஒரு 6 மாதம் கழிச்சு இல்லை அவர் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு தோணுச்சு. நான் ஒரு 8 மாதம் கழித்து தான் அதை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆகிடுச்சு. ஐ எம் டூயிங் வெல், தேங்க்யூ அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. என்ன கேட்டால் அதுதான் சரின்னு. ஏன்னா அதுக்கு நீங்கள் ஓன் பண்ணுறீங்க, உங்கள் முடிவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கிறீங்க அல்லது பொறுப்பேற்றுக்கிறீங்க, அதுதான் சரி. ஸோ ஒரு இன்னையிலேருந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட நாம் போகிறோன்னா, நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தப்போ நமக்கு கிடைச்ச ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், நான் நியூட்ரல், அதாவது நியூட்ரலாக கிடைக்கிற பெர்ஸ்பெக்டிவ், அது இப்போ நியூட்ரலாக இல்லை, நான் நியூட்ரலாக தான் இருக்குது. நியூட்ரலாக கிடைச்ச ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இன்றைக்கி கிடைக்கல. அதை ஒரு தேர்ட் பர்சன்ட்டை போய் வாங்கிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம பே பண்ணுறோம், அதுக்கு தான் அவர் டைம் கொடுக்குறாரு, அதனால தான் அவர் பொறுமையாக உட்காந்து கேட்குறாரு. ஏன் கேட்கணும்? உங்கள் வீட்டு பிரச்சனையை ஒருத்தர் ஏன் உட்காந்து கேட்கணும்? கேட்டுட்டு அவரோட பெர்ஸ்பெக்டிவ், இந்த குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர், யாருன்னே என்னன்னே தெரியாதவர், இதுதானே சரி, அப்போ நீங்கள் செஞ்சது தானே தவறு அப்படின்னோ, அல்லது இதுதானே சரி, அப்போ உங்கள் கணவர் செய்தது தவறு அப்படின்னோ அவரால் சொல்ல முடியும். அதற்கு பிறகு முடிவு எடுத்துக்கிறது உங்கள் சாய்ஸ். ஓகே, அது அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் இதுக்கு முன்னாடி 2-3 பேர் போய் பார்த்துருக்கேன், எல்லோரும் பஞ்சாயத்து தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, நீங்கள் அந்த பஞ்சாயத்து செய்யலை, சொல்யூஷனும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல, பட் எங்ககிட்டேருந்து அந்த சொல்யூஷனை வர வைக்கிறீங்க. ஸோ கவுன்சிலர்ஸ் ஆர் நாட் சொல்யூஷன் ப்ரொவைடர். இப்போ நிறைய பேர் வந்து, சார் கவுன்சிலிங் நாங்கள் முன்னாடியே இதுக்கு வந்திருக்கணும், பட் எங்களுக்கு சம்திங் ஹஸ் ஸ்டாப்டு, இந்த சொசைட்டி எங்களை என்ன நினைக்கும், இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 ப்ரியாரிட்டியான விஷயம், திஸ் இஸ் த ரைட் டைம் நீங்கள் வந்து கவுன்சிலர்ஸை பார்க்கணும், உங்களால் டிசிஷன் எடுக்க முடியலன்னா அப்படின்னா 3 ப்ரியாரிட்டி விஷயமா என்ன சொல்லுவீங்க? இப்போது ப்ரொஃபஷனில், பர்சனல் லைஃப்பில் 2 வச்சுக்குவோம் இப்போதைக்கு. நான் ஃபினான்ஸும் சேர்ப்பேன், அதுக்கு வரேன். அப்புறம் ப்ரொஃபஷனில், பர்சனல் லைஃப்பில் ஸ்ட்ரக்குன்னு ஒரு இடம் வரும். வி ஆர் ஸ்ட்ரக். முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல, விட்டுட்டும் போக முடியல, கூட்டிகிட்டும் போக முடியல, இப்படி வரும். ஒரு கம்பெனியை விட்டுட்டு போக முடியல, இந்த கம்பெனி கூடவே போகிறதுக்கும் என்னால் முடியல. ஒய்ஃபு அல்லது கணவர் எனக்கு விட்டுட்டும் போக முடியாது, ஆனால் கூடவும் வாழ முடியல. இது பர்சனல் லைஃப்பில். அது ப்ரொஃபஷனலில். இதே அப்படியே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக எடுத்திங்கன்னா, இப்போ நான் செலவு பண்ணணுமான்னும் தெரில, இல்லை சேர்த்து வைக்கணுமான்னும் தெரில. ஏன்னா செலவு பண்ணாலும் பிரச்சனை ஆகிடுது. சரி சேர்த்து வைக்கலாம்னா மற்றவங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்னு ஒரு ஸ்டேட்டஸ் வரும்.
பொதுவாக ஃபேமிலியில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்குன்னு வர்ற ஸ்டேட்டஸை வந்து ஒரு பொதுவான ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு குடும்பம் வந்து 6 மாத கால அளவுலேயோ 3 மாத கால அளவுலேயோ அல்லது மேக்ஸிமம் 6ன்றது அதிகம், மேக்ஸிமம் ஒரு 9 மாத கால அளவில் அது சால்வ் செஞ்சிடும். அதுவாகவே அதை தீர்த்து சரியா எங்கேயோ ஏதோ பேசி அவங்களுக்குள்ள சண்டை போட்டு 4 நாள் பேசாமல் இருந்து 1 மாதம் பேசாமல் இருந்து அப்புறம் பேசி அதெல்லாம் நடந்து சரியாயிடும். ஸோ கரெக்டட் ஸ்ட்ரக் ஆச்சு, ஆனால் கரெக்ட் பண்ணிட்டோம். அது ஒரு பகுதி. இவங்க எந்த சூழல்லையும் கவுன்சிலிங்கிற இடத்துக்கு வர வேண்டியதில்லை. ஆனால் ஸ்ட்ரக் சரி செய்ய முடியல. கொடுமை என்னென்னா இருக்கிற உறவு டிட்டோரியேட் ஆகிட்டுருக்கு, கீழே போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் வந்து ஒன்று எனக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டுருக்கு, இல்லை அவருக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, இல்லை இங்கே 2 பேருக்குமே அப்படி ஆகிடுது. ஒர்க் எடுத்திங்கன்னா நாளுக்கு நாள் இந்த கம்பெனி மேலே எனக்கு எதிர்ப்பு தான் வருது. இன்ஃபேக்ட் நான் வந்து கம்பெனி மேலே கேஸ் போடலான்ற லெவலுக்குலாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்ற அந்த பார்வையோ அல்லது நாளுக்கு நாள் நான் வந்து ஒன்று ரொம்ப கஞ்சத்தனமாக மாறிட்டுருக்கேன் ஃபினான்ஸில், அல்லது ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணிகிட்ருக்கேன். தங்கச்சி தானே, அக்கா தானே அப்படின்னு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறேன். இந்த இடங்கள்லாம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகிறோம். ஸ்ட்ரக் தீர்வு இல்லை. உறவு ப்ரொஃபஷ்னலாகவோ ஃபினான்ஷியலாகவோ பர்சனலாகவோ நம்ம கையை விட்டு நகர ஆரம்பிக்குது. அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஹை டைம் ஃபார் எனி ஒன் டு கம் டு கவுன்சிலிங். இவ்வளவு சொல்கிற நாம் அந்த கவுன்சிலிங் இப்போ நீங்கள் வர வேண்டிய ஒரு 3 ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்க. இது வந்து 1. 2வது, உங்களுடைய தூக்கமும் ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. தூக்கம் வந்து படுத்தா தூங்க முடியல, அல்லது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட பேசினா அல்லது மனைவிகிட்ட பேசினா இன்னும் பிரச்சனை பெருசாகுது. வெளியில் வாக்கிங்கும் போக முடியாது. வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருந்தாலும் நம்மளை வேறு மாதிரி பார்ப்பாங்க. படுத்துக்கிட்டேவும் புரண்டும் படுக்க முடியாது. இப்படியெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ். இது எல்லாமே அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்க முடியலன்னு. ஸோ தூக்கம், ஹெல்த். திடீர்னு ஓவர் வெயிட் இருக்கும், திடீர்னு ஒல்லியாயிடுவாங்க, அநியாயத்துக்கு ஒல்லியாயிடுவாங்க. ஸோ இந்த 2 சிம்டம்ஸும் 2வது சிம்டமாக இதை எடுத்துக்கலாம். ஓகே. 3வது சிம்டமாக நான் பர்சனலாக நினைக்கிறது, சில பேர்லாம் வந்து தங்களுக்கு தாங்களே பேச ஆரம்பிப்பாங்க. அதாவது பிளாபரிங் இருக்கும். அது அந்த புலம்பல் வந்து முதல்ல அது எப்படி ஆரம்பிக்கும்னா, வீட்டில் கதவை சாத்தினதும் புலம்ப ஆரம்பிப்பாங்க. கதவை சாத்தி தாழ்பால் போட்டதும் யாரோ வீட்டில் இருந்தவங்க வெளில போயிட்டாங்க. இப்போ கணவர் போயிட்டார், ஆஃபீஸ் போயிட்டார், வீடை தாழ்பால் போட்டு உள்ளே வரும்போதே அந்த புலம்பல் வந்து வரும். புலம்பல் வந்து நாட் நெசசரிலி சவுண்டோடு வரணும்னு இல்லை, மியூட்டடாகவே இருக்கும். அப்படின்னு உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் உள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே ரிவர்ஸில் எடுப்போம். அவர் ஆஃபீஸ் போனார்ல, அவர் ஆஃபீஸ் வேலையை பார்க்க மாட்டார். பேப்பர்லாம் வந்து போயிட்டுருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் அவர் வந்து அவருக்குள்ளேயே என்னமோ பேசிகிட்டு இருப்பார். எனக்கு ஏன் இப்படி, என்ன ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் இது வந்து ஹை டைம் இது. ஏன்னா நீங்கள் இப்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இன்டைரக்டாக வாட் இட் சேஸ், உங்களுக்கு யாரும் இல்லை, நீங்கள் யார்கிட்டையும் போய் பேச முடியல, அல்லது இருக்காங்க நீங்கள் பேச விரும்பலை, அல்லது நீங்கள் பேசுனீங்க அவங்க அதை சரியாக கேட்கலை, அல்லது நீங்கள் பேசுனீங்க அவங்க கேட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வேறு ஏதோ பேசுகிறாங்க. அதனால் இப்போ உங்களது எல்லா பக்கமும் பிளாக்டு. அதனால தான் நீங்கள் உங்களுக்குள்ளே புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. இந்த உங்களுக்குள்ளே புலம்புறது எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்களுக்குள்ளே அதாவது பெஸ்ட்டான விஷயங்களை வந்து நமக்குள்ளேயே நம்ம பேச விரும்புறதில்ல. ஊர் உலகத்தெல்லாம் கூப்பிட்டு பேசுவோம். ஒரு ஃபேமிலி மீட் போடுவோம், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு பேசுவோம். ஆனால் உங்களுக்குள்ள உங்களால் உங்கள் பிரச்சனைகள் அதிகமாகும்போது நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறதில்ல. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. நீங்களே உங்களை நிறைய பேர் வந்து கண்ணாடியை பார்த்து பேசுகிறவங்கலாம் என்கிட்ட வந்திருக்காங்க. கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ஏன் இப்படி, எங்கள் அப்பா ஏன் இப்படி பண்ணார், எங்கள் அப்பா இந்த கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை அவர் அப்படின்னு கண்ணாடியை பார்த்து நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் சார். அப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, ஐயோ நம்ம கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்லாம் வந்தவங்க. இந்த 3 சிம்டம்ஸ் வந்து
என்னை பொறுத்தளவு முக்கியம். ஆனால் இதை விட முக்கியமாக நான் இன்னொரு விஷயம் சொல்லுவேன். இந்த 3 சிம்டம்ஸ் வந்துருச்சு, கவுன்சிலர்கிட்ட போகிறதுன்னு முடிவாயிடுச்சு, வந்துட்டீங்க. அப்படி வந்ததுக்கு பிற்பாடு ஃபேக்டை பேசுகிறதுக்கு நாம் தயாராகிறோமான்னா தயாராக மாட்டோம். அங்கே நாம் அவர் தான் சரியில்லை, அவர் தான் சரியில்லை, அவர் தான் சரியில்லைன்னு சொல்கிறதுக்காக அங்கே வரல. அவரும் சரியில்லை அப்படின்னா இன்டெரக்டாக நாமளும் எங்கேயோ தடுமாறுறோம், நம்மளும் ஏதோ ஒரு தப்பு செய்கிறோம். அப்போ சார் இதெல்லாம் அவரோட தவறு, இதெல்லாம் என்னோட தவறு, இதெல்லாம் மனைவியோட தவறு, இதெல்லாம் என்னோட தவறு அப்படின்ற இடத்துக்கு வந்தால் கவுன்சிலிங்கில் அந்த தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் குயிக்காக கிடைக்கும். தீர்வை முடிச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் மோஸ்ட்லி நான் கரெக்டு, இந்த எதிரில் இருக்கிறவங்க பூரா தப்பு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஐ ஆம் ரைட், ஐ ஆம் யோகி, ஆல் அதர்ஸ் ஆர் சின்னர்ஸ். நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப புனிதமானவன், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பாவிங்க, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. அந்த ஆட்டிடியூட் எடுத்தால் கவுன்சிலிங் வில் கிவ் யூ குட் ரிசல்ட்ஸ், பட் இட் வில் டேக் டைம். போகும், அது ஒரு 6 மாதத்துக்கு இழுக்கும். ஏன் 6 மாதத்துக்கு இழுக்குதுன்னா நீங்கள் இன்னும் உங்களை சரிப்படுத்திக்க தயாராக இல்லை. சார், இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது சொன்னீங்க, நான் தான் சரி, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் தவறு அப்படின்ற ஒரு பார்வை. பட் ஹியூமன்ஸ்னாலே நம்ம அப்படி தானே சார், நம்ம இப்போ ஒரு கவுன்சிலிங்லேயே சம்டைம்ஸ் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது இப்போ நான் இல்லை, அது எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அது ஒரு சைல்ட் கவுன்சிலிங்லாம் இருந்தாலும் சரி, கப்பல் கவுன்சிலிங்லாம் இருந்தாலும் சரி. இப்போ அந்த அக்செப்டன்ஸ் அப்படின்றது ஹியூமனுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்ற போது அதை எப்படி சரிப்படுத்துறது? நம்ம பொதுவாக சர்வைவல்னு ஹியூமன்ஸ்க்கு வந்ததுலேருந்து இப்போ புலி உங்களை வேட்டையாடுறதுக்காக புலி வருது. இப்போது மனிதன் என்ன யோசிக்கணும்? புலியோட பார்வையிலேருந்து அது கரெக்டு தான், நீ என்ன சாப்பிட்டுட்டு போ அப்படி தானே உட்காந்துருக்கணும். அப்படி முடியாது. ஏன்னா சர்வைவலில் நமக்கு என்ன அடிப்படையில் டிஎன்ஏலே இருக்குன்னா, நீ எப்படி என்ன சாப்பிட்றது, நான் இப்போ எப்படியாவது தப்பிக்கணும், நான் தப்பிக்கணும் போது எனக்கு ஒரு சரி இருக்கணும். இப்போ என் வாழ்க்கையே நொந்து நூலாகி போய் உட்காந்துருந்தா புளியை பார்த்தா எனக்கு சரி, நானே சும்மா தான் இருக்கேன், நீ சாப்பிட்டு போன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நான் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா, சர்வைவலில் இருக்கிறவரை ஐ ஆம் ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் வாழ்க்கையில் அடிப்படையில் காலையிலேருந்து நைட்டு வர திரும்ப நீங்கள் தூங்கலைன்றதுக்கு ஒரு சரியான காரணம் வச்சுருப்பீங்க. ஆமாம், நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, நீங்கள் கணவர் கூட சண்டை போடுறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, சண்டை போடாமல் ஒழுங்காக வாழறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு சரின்னு ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஐ ஆம் ரைட்டு தான் எசன்ஸு. ரைட். இப்போது அப்புறம் ஏன் சார் அது ஐ ஆம் ரைட்டுன்றதுலேருந்து வெளியில் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க? தன்னோட தவிர ஒத்துக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க? அதை தானே முடியல அப்படின்னா, ஆஸ் லாங் அஸ் ஐ ஆம் ரைட்டுன்ற தாட் உங்களுக்கான க்ரோத்தை கொடுக்குறவரை அது கரெக்ட். ஃபேமிலியில் க்ரோத்து, ரிலேஷன்ஷிப்பில் க்ரோத்து, ஃபினான்ஷியலில் க்ரோத்து, ப்ரொஃபஷனில் க்ரோத்து, நீங்கள் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எப்படி உங்கள் குடும்பத்தை கொண்டு வரணுன்றதில் க்ரோத்து வர ஐ ஆம் ரைட். இப்போது பேரண்ட்ஸ் 2 பேரும் கரெக்ட், எக்ஸலண்ட் பீப்புள், குழந்தைங்க எக்ஸலண்ட், அப்படி போகிறவரை ஓகே. ஆனால் நாங்கள் 2 பேரும் கரெக்டு, என்னமோ பிரச்சனை வருது சார்னா, நீங்கள் 2 பேரும் கரெக்ட் இல்லை. நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறது வேறு, ஆனால் கரெக்ட் இல்லை. கரெக்டுன்னு நினச்சி எதையோ தவறாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். சார் அதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா, ஐ ஆம் ரைட்டுன்னு நினைக்கிறேன், பிரச்சனை பெர்சிஸ்ட் ஆகுது, பிரச்சனை தொடருது. ஐ ஆம் ரைட்டை நான் மாற்ற மாட்டேன், ஆனால் பிரச்சனையை மாற்றணும் அப்படின்னா இட் வாண்ட் ஒர்க். நீங்கள் என்கிட்ட இல்லை, உங்கள்கிட்ட இல்லை, இந்த உலகத்தில் எந்த கவுன்சிலர்கிட்ட போனாலும் இது சரியாக போகிறதில்ல. ஒரு பிரச்சனை வருது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தீர்வை நோக்கி நம்ம ஐ ஆம் ரைட்டுன்றது கரெக்ட் ஆஸ் லாங் அஸ் அது வாழ்க்கையில் அதற்கான க்ரோத்தை கொடுக்குறவரை. நீங்களும் கரெக்டு, ஹஸ்பண்டும் கரெக்டு, குழந்தைங்களும் கரெக்டு, ஃபேமிலி நல்லாயிருக்கு, சூப்பர். நீங்கள் கரெக்டு, மீதி 3 பேரும் தப்பு, ஆனால் ஃபேமிலி சரியில்லை அப்படின்னா நீங்களும் என்னமோ தவறு இருக்கலாம். இந்த மீதி 3 பேரும் தப்புன்னு சொல்கிறதுல அவங்க அநேகமாக சரியாக கூட இருக்கலாம். இந்த இடத்துல தான் ஒரு கவுன்சிலரோட ரோல் வருது. அதனால் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வெளியில் பேசுகிறோம், ஆனால் நான் கரெக்டு அப்படின்னு பேசுகிறதுக்கு அது
கவுன்சிலர் திரும்பவும் நாம் அதே இடத்துக்கு தானே போவோம். அதுக்கு ஏன் அவங்கள கூப்பிடுறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ இதில் சொல்கிறதுல கூட ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர் திஸ். ஒரு கவுன்சிலரை கூப்பிட்டு அவருக்கு வந்து இவ்வளோ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு பே பண்ணிவிட்டு நான் கரெக்டுன்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரையும் நம்ப வச்சுட்டு நீங்கள் திரும்ப வந்த மாதிரியே வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஏன் வந்து இதை செய்யணும், ஏன் பணம் கொடுக்கணும், ஏன் டைம் ஸ்பெண்ட், எங்கேயோ உங்களுக்கு அது சரி வரல. சரி, என்கிட்ட 2 விதமான மனிதர்கள் கவுன்சிலிங்கில் உட்காருவாங்க. நான் வந்து அந்த முதல் விதமான மனிதர்களது டைம் டியூரேஷன் அதிகமாகும், 2வது குயிக்காக முடியும். இந்த 2வது ஆளுங்க யாருன்னா, சார் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் என் கணவரோட தவறு, இது என் மாமனாரோட தவறு, மாமியார் பிள்ளையோட தவறு, அண்ணனோட தவறு எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் ஏன் தவறும் எங்கேயோ இருக்குது, எனக்கு அது தெரியலை, நீங்கள் வந்து அவங்க மேலே தவறுன்னு நான் சொன்னது தப்புன்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், அல்லது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து 1 அல்லது 2 செஷனில் முடிஞ்சிடும். இன்னும் சொல்லப்போனால் ஒரே செஷனில் முடிச்சுட்டு போனவங்கெல்லாம் ஹாப்பியஸ்ட் எவர் அப்படின்னு வாழறவங்களெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டடி வந்து மீதி அவங்கள தவிர அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தப்புன்னுருவாங்க. இப்போ சரிங்க மேடம், இப்போ எல்லாரையும் தவறு சொல்லிட்டீங்க, உங்ககிட்ட ஏதோ தவறு என்கிட்ட எதுவும் இல்லை, நான் 100% சார் இதெல்லாம் சரியானா நான் சரியாகிறேன். அது வந்து பொலிட்டீஷியன் பேசுகிற பேச்சு. பொலிட்டிக்ஸ்க்கும் அதாவது பொலிட்டீஷியனுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். பொலிட்டீஷியன் வந்து தன்னோட தவறை ஒத்துக்காமல் உலகமே தப்புன்னுவார், சொசைட்டி தப்புன்னுவார், மக்களோட சிந்தனை தப்புன்னுவார், அவர் எல்லாத்தையும் தப்பு சொல்லிகிட்டு இருப்பார், அவரை தவிர மீதி எல்லாம் தப்புன்னுவார். ஆனால் ஒரு ஃபேமிலி இண்டிவிஜுவல்னு வரும்பொழுது அதே ஸ்டாண்டை நம்ம எடுத்தோம்னா we are doing politics inside home. அதிலிருந்து வெளியில் வந்து தெரியல, என் மேலேயும் தவறு இருக்கலாம், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை கேட்கும்போது என் மேலே என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணாலும் சரி, இல்லை என்கிட்ட சில தகவல்கள் நீங்கள் கேளுங்க, நான் அதை சொல்லும் பொழுது நான் எங்கே தப்பு பண்ணுறேன்னு சொன்னாலும் நானும் திருத்திக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு. பொதுவாக அந்த இடத்துக்கு வந்தால் பொதுவாக என்ன கேட்பாங்கன்னா, அப்படி வந்தால் ஏன் அவங்க கவுன்சிலிங்க்கு வராங்க அப்படின்னு. இல்லை, அப்படி வந்தாலும் கவுன்சிலிங்க்கு வந்து ஓ ஆமாம் நானும் தப்பு பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டு போனால் தான் ஒத்துக்க முடியும். நிறைய பேருக்கு வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், ஒத்துக்க மனசு வராது. அப்போ இந்த கவுன்சிலிங் எதுக்கு? அந்த ஒத்துக்க மாட்டேன்றதை ஒத்துக்க வைக்கிறதுக்கே கவுன்சிலிங் தேவைப்படுது. எனக்கு தெரியும் இல்லை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க சார், நான் தான் சார் அந்த தப்பு பண்ணுறேன் அப்படின்வாங்க 3 மணி நேரம் கழிச்சு. அது முதல் நிமிடமே சொல்லியிருந்தா இந்த 3 மணி நேரம் வேறு விஷயங்களை பேசியிருக்கலாம். ஸோ நிறைய கவுன்சிலிங் வந்து வாதங்களில் தான் ஆரம்பித்து வாதங்களில் தான் முடியும். மிக குறைந்த கவுன்சிலிங் தான் வந்து தவறுகளை உணர்தல் அப்படின்றத நோக்கி நகரும். நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், அதாவது இந்த பர்சனல் லைஃப்பில் ஸ்டக் ஆகுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ ரீசெண்டாக போன வாரம் கூட ஒரு கப்பிள்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி தான் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது, ஆனால் அது அடுத்த வாரம் வந்து பார்த்தா என் ஹஸ்பண்டோட அக்கா, அதாவது நாத்தனார் வந்து நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாதே, நீ அப்படி செஞ்சுருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி. ஸோ வர கவுன்சிலிங்கில் வச்சு பார்த்தாலுமே இந்த டிவோர்ஸ் ரேட் அப்படின்றது ஒரு விஷயம், இந்த 3வது மனிதர்கள், அதாவது 3வது மனிதர்கள்ன்றது நான் ஃபேமிலியில் இருக்கிறவங்களே தான் பேசுகிறேன், சிஸ்டர் இன் லாவோ மதர் இன் லாவோ அது. ஆனால் அதை வந்து பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக, இந்த சைடு பெண்களை பார்த்தோன்னா அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், அம்மா வந்து இல்லை நீ இப்படி செய் அப்படி செய்வாங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க கூட பிறந்தவங்களோட இதுவாக இருக்கும். இது எந்த அளவுக்கு சரி தவறுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 2 பேர் கணவன் மனைவியாக தங்களுடைய வாழ்க்கையை துவங்கும் போது இன்க்ளூடிங் சில்ட்ரன், அவங்களோட ஓன் குழந்தைகளே 3வது மனிதர்கள் தான். அது வந்து பர்சனல். அந்த உறவுக்கு யாராலையும் விளக்க உரையோ முடிவுரையோ தொடக்க உரையோலாம் எழுதவே முடியாது. கவுன்சிலர் உட்பட எல்லாருமே 3rd பர்சன் தான். முதல்ல இந்த கிளாரிட்டி வேணும். அடுத்தது, அந்த கணவன் மனைவி உறவு, அவங்க எங்கள் ஊரில் ஒரு வழக்கு மொழியில் ஒன்று சொல்லுவாங்க, ஏப்பா கதவுக்குள்ளே தள்ளி பூட்டுறவரை நம்ம பார்க்கலாம், அதுக்கப்புறம் வாழறது அவங்க தான் அப்படின்வாங்க. அது அவங்களோட வாழ்வியல். அப்போ இந்த 3வது மனிதர்களுடைய பேச்சை நிறுத்த முடியுமா? முடியாது.
ஆனால் அந்த பேச்சை நாம் உள் வாங்கிக்கணுமா வேண்டாமான்றதை நிறுத்த முடியும். கணவன் வந்து தன்னுடைய தங்கையோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ மனைவியை பற்றி தவறாக சொல்லும் பொழுது, சரியாக சொல்லவே மாட்டாங்க, மோஸ்ட்லி இல்லை, எப்பாவது சொல்லும்போது இவர் ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணுவார். யார் அவ அப்படின்னு இவர் ஆரம்பிச்சிடுவார். அதாவது அந்த பேலன்ஸ் வந்து நம்ம ஃபேமிலியில் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம சரின்னோன்னா அவங்க தப்புன்னுவாங்க, அல்லது ஒருவேளை அவங்க சரியானவன் பொண்டாட்டி சரியானவ அப்படின்னா யார் அவ அப்படின்னு நம்ம அதை பஞ்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருப்போம். மூன்றாவது மனிதர்கள் தவறான விஷயங்களை ஆரம்பிக்கும் பொழுது 2 மனநிலை இருக்குது. கேட்டல், ஒத்துக்கொள்ளுதல், லிசனிங், அக்செப்டன்ஸ். லிசனிங்கோடு நிறுத்திக்கிட்டா பொழைச்சோம். சொன்னாங்க, ஓகே உன் பார்வை நீ சொல்லியிருக்க, அதோடு நிறுத்தணும். நமக்கு சின்ன வயசில் நம்ம பள்ளிகளில் ஒரு தவறு நடந்தது. என்ன தவறுன்னா, டீச்சர் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு நமக்கு பதில் தெரியலை அல்லது பதில் சொல்ல விரும்பலை, இப்படி 2 இருக்குன்னு வச்சுக்கங்களேன். பதில் தெரிஞ்சு சொல்லிடுறோம், அது வேற விட்டுறோம். பதில் தெரியல அல்லது என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு உட்காந்துருக்கோம்ல, அந்த நேரங்களில் டீச்சர்ஸ் வந்து நம்மளை விட்டதே இல்லை. எழுந்துரு, நில்லு, கேள்வி கேட்டேன்ல, பதில் சொல்லு அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் போல இருக்குன்னு சொல்லிடுறோம். இந்த உளவியல் தான் நம்மளை ரொம்ப பாதிக்குது. யார் என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லணுன்ற உளவியல் இருக்குல்ல. ஃபேஸ்புக்கில் எதுக்கு அத்தனை கமெண்ட்டு? அதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? யாரோ எங்கேயோ, இப்போ யாரோ ஒருத்தர் மதுரையில் அம்மா மெஸ்ஸில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு எம்டி பிளேட்டும் எலும்பு துண்டுமா இருக்குது, அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. அவருடைய தகவல் இது. ஆனால் கீழே கிட்டத்தட்ட ஒரு 780 கமெண்ட்ஸ் போகுது. நீ ஏன் அங்கே சாப்பிட்டேன்னு ஆரம்பித்து குமார் மெஸ்ஸு, சந்திர மெஸ்ஸுன்னு ஒவ்வொரு மெஸ்ஸாக ஓடுது. அப்படின்னா என்னென்னா, யாராவது ஏதாவது சொன்னால் நாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்ற ஒரு உளவியல்லேருந்து தான் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளால் ஏன் வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ளே ஒரு நாள் முழுக்க இருந்து ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாதுன்னு ஒரு நாள் வாழ்ந்தோன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்ல வர்றது புரியும். அப்போது அம்மா வந்து மனைவியை பற்றி தவறாக சொல்கிறாங்க. லிசனிங் இருக்கட்டும், நோ நீட் டு அக்செப்ட். லிசனிங் எவ்வளோ வேணால் கேட்கலாம். லிசனிங்கே ஏன் கேட்கணும்? ஏன்னா அது அம்மா, மரியாதை, சுற்றி இருக்கிறவங்க. இப்போ கவுன்சிலருக்கும் அதே தான். கவுன்சிலர் வந்து நீங்கள் போய் உட்காடுறீங்க, கவுன்சிலர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற தவறை சொல்கிறாரு, மனைவிகிட்ட இருக்க தவறை சொல்கிறாரு. லிசனிங் இருக்கட்டும். அக்செப்டன்ஸ், போய் 2 நாள் 3 நாள் 1 வாரம் யோசித்து வேணும்னா எடுத்துங்க, வேண்டாம்னா தூக்கி போட்டுப்போங்க. ஸோ லிசனிங்கில் நின்னோன்னா இதை தவிர்க்கலாம். வந்து நல்லாயிருக்கும். என்ன கொடுமைன்னா, நம்ம வந்து 25 வயசில் பையனுக்கு கல்யாணம் ஆகும் அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும். 24 வருஷம் அந்த பொண்ணு பையன் எல்லாத்துக்கும் ஃபேமிலியில் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு மனைவியை பற்றி பேசினதும் ரியாக்ட் செய்யாமல் இருப்பாங்கல்ல, அதை எதிரில் இருக்கிறவங்க ரியாக்ட் செய்யாமல் இருக்கிறதையே மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறதா பேசிடுவாங்க. அதுக்கு பயந்தே எதையாவது சொல்லிடுறது. நான் என்ன சொல்கிறேன், அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது ஒரு அம்மா வந்து மருமகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுனுடைய நியாய தர்மங்களை அந்த அம்மாவோட மாமியார்கிட்ட போய் கேட்குறவரை நமக்கு புரியாது. ஒரு அம்மாவுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்டால் தானே புரியும். அவங்க சொல்லுவாங்கல்ல, நீ என்னம்மா பண்ண அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல. அப்போ அது அவங்க பெரும்பாலும் அவங்க இருக்கிறது இல்லை. நான் யதார்த்தமாக சொல்லுவேன், நல்லா இப்படி இருக்கணும், அப்படி எங்கள் மாமனார் என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டாரு, எங்கள் மாமியார் என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு பேசின அத்தனை ஆண்களும் பெண்களும் அவங்க மாமனார் மாமியார் ஆகும்போது அதே தவிர தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு விதமான டாமினன்ஸ், ஒரு எலைட் சிந்தனை. நாங்கள் பெரியவங்க, நாங்கள் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்கள அறியாமல் வந்துடுது. அப்போ நீங்கள் சொல்கிறது சரியாக தவறான்றதை சரியாக ஜஸ்டிஃபை பண்ணணும்னா உங்கள் மாமனார் மாமியாரை கூட்டிகிட்டு வாங்க உட்காருவோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை, எங்கள் வீட்டில் அவங்களாம் சொன்னால் நான் கேட்டுக்குவேன் அப்படின்னு. அது அவங்கள சொல்லணும், அவங்கள கேட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் வந்து லிஸ்னிங் வர அது ரைட்.
நோ அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் இஸ் யுவர் சாய்ஸ். அது அக்செப்டன்ஸ் வந்து பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். அது அவங்க கணவன் மனைவிக்குள்ளே மட்டும்தான். ஸோ எதுவாக இருந்தாலும், சண்டையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அதை வந்து ஃபைனல் டிசிஷன்றது எடுக்கணும். பாராட்டும் போதுமே லிசனிங்கோடு நிறுத்திங்க. நீங்கள் உள்ளே குதிச்சிடாதீங்க. ஆமாம்மா என் மனைவி அப்படி தான் நீங்கள் குதிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் வேற ஒரு சைடு எடுக்கணும். தெரில, என்னமோ திடீர்னு பாராட்டினாங்க, கேட்டுக்கிட்டேன், அதோடு நிறுத்துங்க. நான் ஜட்ஜ்மெண்டல் அப்படின்றது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து சைட்ஸ் எடுக்கும்போது ஜட்ஜ்மெண்டல் ஆயிடுறீங்க. தெரியல, திடீர்னு பாராட்டுறாங்க, நாளைக்கே திட்டுவாங்க, யாருக்கு தெரியும் அப்படின்ற இடத்த நோக்கி நகரும்போது தான் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவு வந்து ஸ்டாண்ட் ஆகிடுது. அது பாதிப்பாகாது. அது பாட்டுக்கு அந்த என்ன சொல்லுவாங்க, செம்புலம் பெயர்ந்த அப்படி அழகாக அது இருந்துரும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, எங்கள் அம்மா இப்படி சொன்னாங்கன்னு இவங்கள்ட்ட வந்து பேசுகிறது, உங்கள் அப்பா அப்படி சொன்னாருன்னு அவர்கிட்ட போய் பேசுகிறது, தென் யூ ஆர் ரியாக்டிங் வித் ரெஃபரன்ஸ் டு சம் அதர் ரியாக்ஷன்ஸ். நீங்கள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எடுத்து பொது வெளியில் வச்சு நீங்களே பற்ற வைக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அது தீ வைக்க போகிறீங்க அந்த உறவுக்கு.